ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லட்டு சமையல். இன்றைக்கி நம்ம லட்டு சமையலில் குக்கரில் ஈஸியாக ஒரு பீர்க்கங்காய் கூட்டு எப்படி செய்யறதுன்னு சொல்ல போகிறேன். அதுக்கு நான் முதல்ல ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 150 கிராம் பருப்பை கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்திக்கலாம். உங்களுக்கு காய் எந்த அளவுக்கு இருக்கோ அந்தளவுக்கு பருப்பு சேர்த்திக்கோங்க. நான் ஒரு 350 கிராம் அளவில் பீர்க்கங்காய் எடுத்திருக்கேன். அதனால் இவ்வளோ பருப்பு எடுத்திருக்கேன். அதில் ஒரு 10 பல் பூண்டு, ஒரு 20 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், அதோட பெரிய சைஸில் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துக்கலாம். நறுக்கி வச்சுருக்க பீர்க்கங்காய் ஒரு 350 கிராம் அளவுள்ள பீர்க்கங்காய், அதை இதில் சேர்த்துக்கலாம். டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள், கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். விளக்கெண்ணெய் ஒரு ஸ்பூன் அளவு ஊற்றிக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்தாச்சு. எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். உப்பு வேண்டாம், அப்புறமா போட்டுக்கலாம். குக்கர் மூடி ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நம்ம சீக்கிரமாக செஞ்சிடலாம். இப்படி செய்யும்போது மீடியம் ஃப்ளேமில் ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். விசில் போட்டுட்டோம். ஒரு 4 விசில் வரட்டும். விசில் வரத்துக்குள்ளே நம்ம ஒரு பேஸ்ட் அரைச்சிக்கலாம். ஒரு 1/4 மூடி தேங்காய், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்குள்ளே விசில் வரட்டும். நாலு விசில் வந்துச்சு, ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டீம் அடங்கட்டும். அப்புறமா நம்ம தேங்காய் ஊற்றி தாளிச்சிக்கலாம். இப்போ ஸ்டீம் அடங்கிடுச்சு. நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். அதுக்கு நான் ஒரு கடாய் வச்சு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் ஊற்றி வச்சுருக்கேன். தேங்காய் தாளிஞ்சு நல்லாயிருக்கும். எண்ணெய் கேட்டாலும் அதில் 1 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற பீர்க்கங்காய் பருப்பை எடுத்து இந்த கடாயில் ஊற்றிக்கலாம். நல்லா வெந்துருச்சு பாருங்க. வேக வச்சு பீர்க்கங்காய் பாசிப்பருப்பு சேர்த்தாச்சு பாருங்கள். நல்லா குழஞ்சி வந்துருச்சு. அதனால் நம்ம எதுவும் கடைய வேண்டாம். கூட்டுனா கொஞ்சம் பருப்பு தெரிஞ்சால் தான் நல்லாயிருக்கும். அதனால் இதுங்க கொஞ்சம் நேரம் வேகும்போது இதுவும் நல்லா குழஞ்சி வந்துடும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய், சீரகம், சோம்பு அந்த கலவையை ஊற்றிக்கலாம். ஜாரை கழுவி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கூட்டுக்கு தேவையான உப்பு இப்போ தான் போட போகிறோம். போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தேங்காயோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். எல்லாம் ஒன்றா கலந்து வந்துடும். அப்போ நம்ம கூட்டு ரெடி ஆகிடும். மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம். இடையில ஒரு தடவை திறந்து பார்த்து கலந்து விடலாம். ஒரு தடவை 2 தடவை. நல்லா கொதிச்சுட்ருக்கு பாருங்கள். திக்காயிடுச்சு. 2 நிமிஷம் கொதிக்கட்டும். நம்ம இறக்கிக்கலாம். ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு. திறந்து பார்க்கலாம். நம்ம கூட்டு சூப்பராக கொதிச்சு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இப்போயும் இவ்வளோ திக்காக இருக்குது. கொஞ்சம் இட்லி தோசை சாதத்தோடு சாப்பிட்றதுக்காக இந்த திக்னஸில் இருக்குது. ஆறோன்னு இந்த மாதிரி திக்னஸ் ஆகிடும். லாஸ்ட்டாக அதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தூள் வைக்கலாம். இது இறக்கிட்டோம்னா நம்மளுடைய சுவையான பீர்க்கங்காய் பருப்பு கூட்டு அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. இட்லி, தோசை, ரைஸ் எல்லாத்துக்குமே பொருத்தமாக இருக்கும். பாருங்கள், இவ்வளோ திக்காக இருக்குது. இதுலேருந்து கொஞ்சம் இறக்கணும்னா இன்னும் திக்காகிடும். நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.